வணக்கம் நண்பர்களே. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸோட 2வது சீசன் இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல மொதல் சீசனோட விளக்கத்தை போட்டிருப்பேன். மறக்காம அதை பார்த்துட்டு இந்த சீசனோட விளக்கத்தை பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சீசனோட மொதல் எபிசோட பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, கோல் டி ராஜர் பிறந்து இறந்த இடமான லோகு டவுன்ல நடக்கிற சம்பவங்களை தான் இதுல காட்டியிருக்காங்க. அனிமேல மொத்தம் 8 எபிசோடு வரும். இதை ஒரே எபிசோட்ல முடிச்சிருக்காங்க. இந்த லைவ் ஆக்ஷன்ல என்னென்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்றத எபிசோடோட இறுதியில சொல்றேன். ஸோ இப்போ நம்ம மொதல் எபிசோடு விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் நம்ம ஜோரோவை பிடிச்சி வச்சிருந்த மெரெயின் பேஸுக்கு பரோக் ஒர்க்ஸ்ன்ற பவுண்டி ஹண்டர் அமைப்பை சேர்ந்த 3 பேர் வராங்க. இந்த கும்பலுக்கு அதிக மதிப்புள்ள கடற்கொள்ளையர்களை வேட்டையாடுறது தான் வேலை. அதுலயும் இந்த கும்பலோட தலைவனே ஒரு கடற்கொள்ளையன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு வார்லார்டும் கூட. இப்படிப்பட்ட கும்பல்ல இருந்து மிஸ் வேலண்டைன், மிஸ்டர் 3, அப்புறம் மிஸ் ஆல் சண்டே, இவங்க 3 பேரும் இந்த பேஸ்ல இருக்க மெரைன் வீரர்களை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு உள்ள நுழையிறாங்க. அதுலயும் மிஸ் ஆல் சண்டே இருக்காங்களே, இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை பத்தி அப்புறமா விளக்குவோம். இவங்களோட ஃப்ளவர் டெவில் ஃப்ரூட்டோட சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட உடல் உறுப்புகளை கணக்கே இல்லாம எங்கிருந்து வேணாலும் வெளிக்கொண்டு வந்து எதிரிகளை தாக்க முடியும். அதனால எவ்வளவு வேகமா செயல்பட்டாலும் சரி, எந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இவங்க முன்னாடி எந்த பப்பும் வேகாது. இது தெரியாம சுத்து போட்ட மொத்த மெரைன் வீரர்களையும் சிங்கிளா நின்று சம்பவம் பண்ணிட்டு உள்ள நுழையிறாங்க. அப்போ இவங்க அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் பிணமா கிடக்கிறத கவனிச்சு, இவனை 2 துண்டா வெட்டினது ஜோரோ தானே, அவன் இப்போ எங்க இருக்கான்னு அங்க ஒளிஞ்சிருந்த மெரைன் வீரர்கிட்ட கேக்குறாங்க. அந்த பயவுள்ள பீதிலேயே உண்மையை சொல்லிடுது. கடற்கொள்ளையர்களை வேட்டையாடின ஜோரோவே இப்போ கடற்கொள்ளையனா மாறிட்டான். அவனோட கேப்டன் இவர் தானு பக்கத்துல இருந்த பவுண்டி போஸ்டரை காட்டுறான். அதுல தலைவன் லூஃபியோட பேரை பார்த்ததும், பரவாயில்லையே, நல்ல தலைவன் கீழே தான் சேர்ந்திருக்கான், இவனை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்க மிஸ் ஆல் சண்டே. இது இப்படி இருக்க, கோயிங் மேரி கப்பல்ல சாஞ்சி சமைச்சுக்கிட்டு இருக்க, உசாப்பு மிளகு வெடிகுண்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்க, நாமி மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உணவுப் பொருட்கள் வேற தீரப்போகுது. நாம கிராண்ட் லைனுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தீவுல தரையிறங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொல்றாரு சாஞ்சி. அப்போ மேப்ல மலைக்கு மேல போற கடல் தண்ணியை கவனிச்சு நாம இந்த பக்கமா சுத்திட்டு போலாம்னு சொல்றான் உசாப்பு. நல்ல வேலை நீ நம்மளோட வழிகாட்டியா இல்ல. நீ சொல்ற பகுதி பேரு தான் காம் பெல்ட். அதுதான் கடலரசர்களான மான்ஸ்டர்கள் குட்டி போடுற இடம். அங்க காத்தும் அடிக்காது. நாம கப்பலை அந்த பக்கமா எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா கபால மோட்சம் தான். அதனாலதான் அந்த இடத்தோட பேரே காம்பெல்ட்னு சொல்றாங்க நாமி. அப்படின்னா அந்த மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்க லோகு டவுனுக்கு தான் நாம போகணும். அங்கதான் எல்லா தேவையான பொருட்களும் இருக்கும்னு சொல்றான் சாஞ்சி. ஆனா அங்கதான் மெரைன் வீரர்களும் கமாண்டரும் இருக்காங்களே, அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்குறா நாமி. ஏமா நீ போட்டுக்க புது ட்ரெஸ் எல்லாம் தேவைதானே, அங்க நிறைய இருக்கும், டிஸ்கவுண்ட்ல ஈஸியா வாங்கிக்கலாம்னு சொல்லி உசுப்பேத்துறான் சாஞ்சி. இதை கேட்டதும் நாமி ஒத்துக்கிறா. ஆனா பீதிலேயே இருந்த உசாப்பு ஓடி போய் ஜோரோ கிட்ட, எப்பா நீயாச்சும் உங்களுக்கு எடுத்து சொல்லி லோகு டவுனுக்கு போவேனான்னு சொல்லுன்னு கேக்குறான். அப்போ 2 பெரிய தம்புல கீழே போட்டு, எனக்கு 2 கட்டானா தேவை, நிச்சயமா அங்க இருக்கும், அப்ப கண்டிப்பா நாம அங்க கப்பலை நிறுத்தி ஆகணும்னு சொல்றான் ஜோரோ. அட போங்கயா, நான் லூஃபி கிட்டே பஞ்சாயத்து பண்றேன்னு உசாப்பு லூஃபியை கூப்பிடுறான். உடனே கோயிங் மேரி தலையில உட்காந்துருந்த தலைவன் கீழே இறங்கி வந்து என்னப்பா பிரச்சனைன்னு கேக்குறாரு. லோகு டவுன் விஷயத்தை பத்தி சொன்னதும் நாம அங்க போகலாம்னு சொல்றான். ஆனா சாப்பாடு வேணும்னா அங்கதான் போய் ஆகணும்னு சாஞ்சி சொன்னதும் கண்டிப்பா போலாம்னு ஒத்துக்கிறான் லூஃபி. அது மட்டும் இல்ல கேப்டன், உங்களோட மானசீக தலைவரான கோல் டி ராஜர் பிறந்து இறந்த இடமும் அதுதான்னு சொல்றான் நாமி. அப்படின்னா கண்டிப்பா நாம அங்க போயே தீருவோம். அடுத்து நாம ஒன் பீஸை கண்டுபிடிச்சி நான் கடற்கொள்ளையர்களின் தலைவனாவேன்னு சொல்றான் லூஃபி. அப்பதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. சில பல வருடங்களுக்கு முன்னாடி கோல் டி ராஜரை மெரைன் வீரர்கள் கைது பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அவரே போய் சரணடைஞ்சதுக்கு அப்புறம்னு தான் சொல்லணும், அப்படியே அவரோட மரண தண்டனை அறிவிச்சு அவர் பிறந்த இடமான லோகு டவுன்லயே அதை நிறைவேற்ற உத்தரவிட்டாங்க. அப்போ மங்கி டி கார்ப்பு, அதாவது நம்ம லூஃபியோட தாத்தா, அவரு ராஜரை பார்க்க வராரு. என்னப்பா கடற்கொள்ளையர்களின் அரசனுக்கு இவ்வளோ சின்ன ரூமை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு கிண்டல் பண்றாரு கார்ப்பு. முடிசூடா மன்னனுக்கு சிறைச்சாலையிலையும் சிம்மாசனம் இருக்குப்பான்னு சமாளிக்கிறாரு ராஜர். அப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்கள பத்தியும் அவங்க போட்ட சண்டைகளை பத்தியும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நான் அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன், அதை மறுக்காம செஞ்சிடு. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை பத்திரமா நீ தான் வளர்க்கணும். அப்ப செஞ்ச தப்புக்காக அவன் தண்டனை அனுபவிக்க கூடாது. நீயும் என்னோட குழுவுல ஒருத்தனா நினைச்சுதான் இந்த உதவியை கேட்கறன்னு இரும்பிக்கிட்டே சொல்றாரு ராஜர். மரண வாசலுக்கு கூட்டிட்டு போறவங்கிட்டயே உன் மகனை ஒப்படைக்கிறிய, இது நியாயமானு கேட்கிறாரு கார்ப்பு. நிச்சயமா அவனுக்கு இந்த நிலைமையை நீ வரவிடாம பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு ராஜர். இதை கேட்டு கார்ப்பு அதிர்ச்சி அடைகிறாரு.
அந்த பையன் வேற யாரும் இல்ல, லூஃபியோட அண்ணன் போர்ட்டுகாஸ் டி ஏசு தான். அவனும் அடுத்தடுத்த எபிசோட்ல வருவான். சரி, இப்ப கதைக்கு வருவோம். நம்ம லூஃபி கேங்கு கப்பலை ஓரமா நிறுத்திட்டு லோகு டவுன்ல கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நாம சந்தேகப்படும்படியா எதுவும் செய்யக்கூடாது, யாரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடாதுன்னு சொல்றா நாமி. அதை சட்டை பண்ணாம ராஜர் இறந்து போன மரண மேடையை நான் பார்த்தாகணும்னு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. எப்பா முதல்ல இவன் வாயடைக்க எதனா தீனி வாங்கி கொடுன்னு சாஞ்சிக்கு காசு கொடுத்து அனுப்புறா நாமி. அதை பார்த்த ஜோரோ எனக்கும் 2 கட்டானா வாங்கணும், காசு கொடுன்னு கேட்கறான். 100 ரூபாய்க்கு 300 ரூபா வட்டி போட்டு கராரா காசு கொடுத்து அனுப்புறா நாமி. இதை வச்சு நான் எப்படி கத்தி வாங்குறதுன்னு ஜோரோ கேட்டா, பேரம் பேசி வாங்கடா பேப்பையிலன்னு சொல்லிட்டு போறா. உசாப்பு நாமி கூடயே ஓட்டின்னு போறான். இது இப்படி இருக்க கேப்டன் ஸ்மோக்கரு ஒரு கடற்கொள்ளையனை அசால்ட்டா பிடிச்சிட்டு கடல்லையே பைக்கை ஓட்டிட்டு வராரு. இவரோட ஸ்மோக் டெபிள் ஃப்ரூட்டோட சக்தி இவர் உடம்பு ஃபுல்லா புகையை உருவாக்கும். அங்க இருந்து மெரைன் வீரங்கிட்ட டஷிகி எங்கன்னு கேக்குறாரு. அவங்கள காலையில இருந்து காணும்னு சொன்னதும் ராஜரோட நினைவு நாள் வருது. அதனால கடற்கொள்ளையர்களின் கூட்டம் அதிகமா இருக்கும், அவனுங்களை சுத்தி வளைச்சு பிடிக்க தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நாமி மூட்டை கணக்கில் துணியை வாங்கிட்டு போகும்போது பச்சை கலர் முடி உள்ள ஒருத்தன் அவங்கள வேடிக்கை பார்க்கறான். இவன் பேரு பார்த்தலோமியோ, லூஃபியோட ரசிகர் மன்ற தலைவன்னே சொல்லலாம். உசாப்பு குறிபாத்து அடிக்க கண்ணாடியை வாங்கிக்கிறான். அப்போ நாமி கிராண்ட் லைன் மேப்போட புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீ அதை வாங்கிக்கோ, நம்ம பயணத்தை முடிக்கும் போது நீ வரைஞ்ச மேப்பையும் இதையும் ஒன்னா வச்சுப்பாரு, அப்பதான் நீ எவ்வளவு திறம்பட வரைஞ்சிருக்கன்றது உனக்கே தெரியும்னு சொல்றான் உசாப்பு. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட நாமி, நீயும் உன்னோட காதலிக்கு போன் பண்ணி பேசுன்னு சொல்றா. உடனே சந்தோஷமா போய் டென்டென் மூஷியில அவனோட சொந்த ஊர்ல இருக்க காயாவுக்கு கால் பண்றான். இன்னொரு பக்கம் ஜோரோ எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மேல டஷிகி வந்து மோதி விழுறா. அவளை பார்த்ததும் சின்ன வயசுல இருந்த குயினா போலவே இருக்கிறதுனால ஜோரோ பதட்டப்படுறான். அவ சாரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜோரோ அங்கிருந்து கிளம்பி கட்டானா கடைக்கு போயிடுறான். அங்க இருந்த கடைக்காரரு, வாப்பா வாப்பா வாழ்வீரா, உனக்கு என்ன வேணும் இங்க இருந்து எடுத்துக்கோன்னு சொல்றாரு. என்கிட்ட இருக்க காசுக்கு என்ன வருமோ அதை கொடுங்கன்னு டேபிள் மேல வைக்கிறான் ஜோரோ. இந்த சில்லறைகெல்லாம் அந்த டப்பால இருக்க கட்டானா தான் வரும்னு சொல்லும் போதே அவன் இடுப்புல இருந்த கத்தியை கவனிச்சு, எப்பா உன்னோட கட்டானாவை காமி, நான் பார்த்துட்டு தரேன்னு கேட்கிறாரு கடைக்காரரு. சரின்னு ஜோரோ கொடுத்ததும், இதுக்கு விலை கம்மியா தான் வரும், இருந்தாலும் உனக்கு 3 லட்சம் பெரி தரேன்னு சொல்றாரு. ஆனா இதை நான் விற்க போறேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்றான் ஜோரோ. அதை காதுல வாங்காம கடைக்காரரு ஏலம் விடுற மாதிரி ஏத்திக்கிட்டே போறாரு. அந்த சமயம் உள்ள வந்த டஷிகி, இது கோடிக்கணக்கில் போகுமாச்சே, இந்த கட்டானாவோட பேரு வாடோ இச்சிமாஞ்சி தானே, உலகத்துல இருக்க 21 அதி அற்புத கட்டானாக்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றா. வந்துட்டா விளக்கென்ன, என் வியாபாரத்தை விளங்க விடாம பண்ண. இருமா தாயி, உன்னோட கத்தியை நான் சாணம் பிடிச்சி வச்சிருக்கேன், சீக்கிரம் கொண்டு வந்து தர, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு கடைக்காரரு. அப்போ ஜோரோ பேரல்ல இருந்த பழைய கட்டானாக்கள்ல இருந்து ஒன்னு தேடுகிறான். அதை பார்த்ததும், தயவு செஞ்சு இந்த கட்டானா உங்களுக்கு தேவையில்லை, இது சபிக்கப்பட்டது, இதோட பேரு சாண்டாய் கிட்டெட்சு, இதை யார் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு கோரமான மரணம் ஏற்படும்னு சொல்றா. அப்படின்னா இதுதான் எனக்கு தேவையான கட்டானா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா என் கையை இது வெட்டட்டும், இல்லனா இந்த கட்டானாவை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு மேல தூக்கி வீசுறான் ஜோரோ. அது ஷார்ப்பா சுத்திட்டு வந்து ஜோரோவோட கையை வெட்டாம தரையில சொருவுறத பார்த்த 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜோரோ கூலா சிரிச்சுட்டு அந்த கத்தியை எடுத்துக்கிறான். அப்போ அடுத்த கட்டானாவை தேடுறதுக்கு முன்னாடி கடைக்காரரே அவனை அமைதியா நிக்க சொல்லிட்டு, உனக்கு நான் அற்புதமான கட்டானாவை கொண்டு வந்து தரம்பான்னு சொல்லிட்டு போறாரு. அதே சமயம் லூஃபியும் சாஞ்சியும் மீன் மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போது லூஃபியை தனியா விட்டு சாஞ்சி மட்டும் மீன் வாங்க போறான். இன்னொரு பக்கம் உசாப்பு காயா கிட்ட கதையா பேசிட்டு வெளியே வரும்போது நாமி கிட்ட பிட் பாக்கெட் அடிக்க முயற்சி பண்றான் பார்த்தலோமியோ. ஆனா அவன் பர்சையே ஆட்டையை போட்டு திருடுறது எப்படின்னு அவனுக்கு பாடம் நடத்தி அனுப்புறான் நாமி. அப்போ காத்தோட ஈரப்பதத்தை கவனிச்சு இங்க சூறாவளி வரப்போகுதுன்னு சொல்றா. அதே சமயம் கடைக்காரரு அவங்க குடும்ப சொத்தான யுபாஷேரின்ற கட்டானாவை கொண்டு வந்து ஜோரோக்கு தராரு. உன்ன மாதிரி ஒரு வாழ்வீரனை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, நீ இந்த 2 கட்டானாவுக்கும் காசே தர தேவையில்ல, இது என் கடையில இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் பெருமைன்னு மரியாதையோட அதை தராரு. ஜோரோவும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு டஷிகிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இது இப்படி இருக்க தனியா வந்த லூஃபி ராஜர் இறந்து போன மரண மேடையை தேடிக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்ச பார்த்தலோமியோ அவனை தனியா கூட்டின்னு போய் கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணி, எனக்கு தெரியும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சரின்னு லூஃபியும் அவனை நம்பி கூட போறான். அந்த மேடைக்கு முன்னாடி திருவிழா போல சர்க்கஸ் கூடாரம்லாம் இருக்கு. அதையெல்லாம் கடந்து போய் பின்னாடி அமைதியா இருக்க மரண மேடையை பார்த்த லூஃபி, என்னோட கனவு லட்சியத்தை உருவாக்கின இடமே இதுதான், என் கண்ணால அந்த ஒன் பீஸை பாக்குற வரைக்கும் என்னோட பயணம் தொடரும்னு ராஜருக்கு மரியாதை செலுத்துறான். அப்போ லூஃபி கிட்ட திருடலாம்னு காத்துக்கிட்டு இருந்த பார்த்தலோமியோ கிட்ட, உன்னோட கனவு லட்சியம்னு எதனா இருக்கான்னு கேட்கறான் லூஃபி. அப்படின்னா என்னன்ற மாதிரி பார்த்தலோமியோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ லூஃபியோட தொப்பி திடீர்னு பறந்து போகுது. அதை எகிரி போய் பிடிக்கும் போது தொப்பிக்குள்ள பக்கியோட கை இருக்கு. அவன் சர்க்கஸ்குள்ள உட்காந்து இருக்கிறத கவனிச்சு, தோடா நம்ம பன்னின்னு சொல்றான் லூஃபி. ஆனா பக்கியை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் பதறி போறாங்க. அங்கிருந்து பார்த்தலோமியோவும் நைஸா நழுவலாம்னு பார்த்தா அவனை பிடிச்சி, எங்க போற,
இப்போ நடக்க போற சம்பவத்தை நீ வேடிக்கை பார்க்கணும். அப்புறம் டே ரப்பர் பையா, என் பேரு பன்னி கிடையாது, பக்கி. உன்னை ஒழிச்சு கட்ட ஒரு திம்சு கட்டையோட வந்திருக்கேன்னு சொல்றான் பக்கி. அது யாருடான்னு பார்த்தா எபிசோட்ல வந்து அல்விடா நிக்கிறாங்க. ஓ, சுத்து போட்டு சண்டைக்கு வரீங்களா? சரி, பிரச்சனையே இல்லை, உங்களை சமாளிச்சிடுறேன்னு சொல்லி கோமு கோமுனோ பிஸ்டோலுன்னு கையை நீட்டி ஓங்கி ஆல்விடாவை குத்துறான். ஆனா கை அவன் மேல பட்டதும் வழுகின்னு போகுது. என்னடா நடக்குது இங்கன்னு கேட்டா, தம்பி நான் ஸ்லிப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கேன், அதனால என் மேல எது பட்டாலும் அதை வழுக்கின்னு போகும்னு சொல்றாங்க. இந்த சக்தியை வச்சு உன்னை ஈஸியா பழி வாங்குறேன்னு சரிக்கிட்டே வந்து இரும்பு கஜாயுதத்தால லூஃபியை தாக்கி மட்டை பண்ணிடுறாங்க. அவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் என்ன என் உடம்பு சோர்வா இருக்கேன்னு புலம்புறான். அப்பதான் அவன் கையில இருக்க விலங்க காமிச்சு, இது பேரு சீஸ்டோன் விலங்கு, அதாவது கடல்ல இருக்க தாது பொருட்களை வச்சு உருவாக்குனது. இதை உன் கையில கட்டி போட்டா டெவில் ஃப்ரூட் சக்தியை பயன்படுத்த முடியாது, அதனால இனிமே உன்னால எங்களை எதிர்த்து போராட முடியாதுன்னு சொல்லி வெறித்தனமா சிரிக்கிறாங்க. இது இப்படி இருக்க ஸ்மோக்கர் கிட்ட மரண மேடை ஆண்ட கடற்கொள்ளையர்கள் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அங்க வர்றதுக்குள்ள மொத்தமா சுத்து போடுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வந்த சின்ன குழந்தை அவர் மேல மோதினதும் கீழே போட்டுடுறா. இவரை பார்த்து பதறி போய் நிற்கும் போது, என்னோட பேண்ட் உன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுருச்சா, சரி இந்தா இன்னும் நிறைய வாங்கிக்கன்னு காசை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ டஷிகி வந்ததும் அவங்களையும் கூட்டிட்டு கிளம்புறாரு ஸ்மோக்கரு. இன்னொரு பக்கம் நாமியும் உசாப்பும் ஜோரோவை சந்திக்கிறாங்க. நீ கொடுத்த காசு எனக்கு தேவையில்ல, பேரம் பேசி 2 கத்திய ஓசிலே வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு ஜோரோ. மகனே, இதுக்காக யாரையும் போட்டு தள்ளல, சரி அசலை கொடுத்துட்ட, வட்டி எப்ப தருவேன்னு கேக்குறா நாமி. அப்போ சாஞ்சி பெரிய மீனை வாங்கிட்டு வரும்போது லூஃபி எங்கடான்னு கேக்குறாங்க. அப்பதான் கேப்டனையே காணுமேனு சாஞ்சி பதறி போறான். இப்போ எங்கன்னு போய் அவனை தேடுறதுன்னு எல்லாரும் யோசிக்கிறப்போ மக்கள் எல்லாரும் ஆரவாரமா மரண மேடைக்கு போறதை கவனிச்சு நிச்சயமா அங்க லூஃபி ஏதோ கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் போறாங்க. அங்க இருக்க சர்க்கஸ் கூடாரத்துல லூஃபியோட வாயை பொத்தி கோர்ட்டு மாதிரி ஒரு சீனை போட்டு லூஃபிக்கு மரண தண்டனையை கொடுத்துடுறாங்க. அப்போ ஜோரோவும் மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்ததும் ஆல்விடா கிட்ட, நீங்க அவனை சமாளிச்சுக்கிட்டு இருங்க, நான் போய் லூஃபியோட தலையை வெட்டுறேன்னு மரண மேடை மேலே ஏத்துறாரு. உடனே ஜோரோ புதுசா வாங்கின கட்டானாவை பயன்படுத்தி சுத்தி இருந்தவங்கள பொலா கட்டுறாப்புல. சாஞ்சி எப்பவும் போல கால்களை மட்டுமே பயன்படுத்தி புரட்டி எடுக்கிறாரு. நாமி சிலம்பத்தை பயன்படுத்தி ஆல்விடா கூட மோதுறாங்க. ஆனா ஒரு அடி அவங்க மேல விழமாட்டேந்து. அதை கவனிச்ச உசாப்பு உண்டிகோலால மிளகு வெடி குண்டை போடுறான். அதை சிலம்பத்தாலேயே ஆல்விடா மூஞ்சில தெறிக்க விட்டு அவங்க காலில் போட்டிருக்க செருப்பு தட்டி விடுறா நாமி. அதனால பயங்கரமா தும்பி வழுக்கிட்டே போய் கீழே விழுறாங்க ஆல்விடா. இந்த கேப்ல மரண மேடை மேல ஏத்தின லூஃபி கிட்ட, உனக்கு எதனா சொல்லணும்னு தோணுதான்னு கேக்குறாரு பக்கி. இதை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்மோக்கரு. அவங்க கூட இருந்த டஷிக்கு பைனாகுலர்ல ஜோரோ சண்டை போடுறத கவனிச்சு இவனும் ஒரு கடற்கொள்ளையனான அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என் பேர் மங்கி டி லூஃபி, நான் தான் ஒன் பீஸை கண்டுபிடிச்சு கடற்கொள்ளையர்களின் அரசனாக போறேன்னு கத்துறான் லூஃபி. சாவ போற நேரத்துல சோக்கு கேக்குதாடா உனக்குன்னு சொல்லி அவனை வெட்ட வரான் பக்கி. அப்போ சிரிச்சுக்கிட்டே ஜோரோ, சாஞ்சி, நாமி, உசாப்பு என்னை மன்னிச்சிடுங்க, நான் சாக போறேன்னு பல்ல காமிச்சிங்கன்னே சொல்றான். அதை பார்த்த ஸ்மோக்கரு பக்கி எல்லாருமே என்னடா இவன் ராஜர் போலவே பண்றான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனாலும் பக்கி அவன் தலையை வெட்ட வரும்போது சரியான நேரத்துல அவன் மேல இடி விழுது. உடனே ஆளு துண்டு துண்டா பறந்து போறான். அடுத்து இன்னொரு இடி அந்த மரண மேடை மேல விழுந்ததும் லூஃபி கீழே விழுந்துடுறான். அவன் கையில இருந்த சீஸ்டோன் விலங்கும் விடுபட்டுருது. பரவாயில்லையே, நான் உயிர் பழைச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டு ஜோரோ கிட்டே சாஞ்சிக்கிட்டே சொல்றான். அப்போ மெரைன் வீரர்கள் பக்கியோட ஆளுங்களை சுத்து போட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கவனிச்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு லூஃபி கேங்குக்கு வழியை காட்டுறான் பார்த்தலோமியும். அப்போ நாமி துணி மூட்டையையும் உசாப்பு சாஞ்சி வாங்கின மீனையும் எடுத்துக்கிட்டு கப்பலுக்கு போறாங்க. ஜோரோ, சாஞ்சி, லூஃபி இவங்க 3 பேரும் வேற பக்கமா ஓடி வரும்போது டஷிகி அவங்கள மறைச்சு நிக்கிறா. இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் போங்கன்னு சொல்றாரு ஜோரோ. அப்போ சரின்னு ஜோரோவை விட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. கடற்கொள்ளையர்களை வேட்டையாடுற பவுண்டி ஹண்டரா இருந்துட்டு இப்ப நீயே ஒரு கடற்கொள்ளையனா மாறி இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? நிச்சயமா இந்த வாடோ இச்சிமாஞ்சி உங்கிட்ட இருக்கக்கூடாது, அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறா டஷிகி. ஆனா ஜோரோ அவளை அசால்ட்டா சமாளிச்சு ட்ரெஸ்ஸுக்குள்ள கத்திய சொருவி செவுத்துல மாட்டி விட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் சாஞ்சியும் லூஃபியும் ஓடி வரும்போது ஸ்மோக்கர் குறுக்கால வந்து நிக்கிறாப்புல. அப்போ சாஞ்சி வீராவேசமா போய் அவரை உதைக்கலாம்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா புகையா இருக்கு. என்னடான்னு ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஓங்கி ஒரு குத்து விட்டு பறக்க விடுறாரு. அடுத்ததா லூஃபி கோமு கோமுனோ பிஸ்டல்னு சொல்லி வேகமா குத்துனாலும் புகைக்குள்ள கைதான் போதை தவிர்த்து அவருக்கு அடி விழ மாட்டேங்குது. அடுத்ததா கேட்லிங் கன்னு சொல்லி ஏகப்பட்ட குத்துக்கள் விட்டாலும் எதுவுமே அவர் மேல பட மாட்டேங்குது. உனக்கு போய் 30 மில்லியன் பவுண்டி வச்சிருக்காங்க பாருன்னு கிண்டல் பண்ணி அவரோட சக்தியை பயன்படுத்தி லூஃபியை மடக்கி பிடிச்சிடுறாரு ஸ்மோக்கர். அந்த சமயம் மூஞ்சில பச்சை குத்துன மர்ம நபர் ஸ்மோக்கரை தடுக்கிறாரு. அவரை பார்த்ததும், நீயா? அரசாங்கமே உன்னோட தலையை துண்டா வெட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு.
ஒரு மனுஷன் தன்னோட ஆசையை நோக்கி ஓடும்போது நீ யார் அதை தடுக்கிறதுக்கு? அவன் சந்தோஷமா அவனோட சாகச பயணத்தை நோக்கி போகட்டும்னு ஸ்மோக்கர் அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாரு அந்த மர்ம நபர். இவர் யாருன்ற விஷயம் அனிமேல 314வது எபிசோட்ல தான் தெரியும். ஆனா உங்களுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன், இவர் பேரு தான் மங்கி டி டிராகன், அதாவது கார்போட புள்ள, நம்ம லூஃபியோட அப்பா, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற புரட்சி படையோட தலைவர். இவர் ஸ்மோக்கரை மடக்கின கேப்ல லூஃபியும் சாஞ்சியும் அங்கிருந்து தப்பிச்சு கோயிங் மேரிக்கு வந்துடுறாங்க. அப்போ யாருபா உன்னை காப்பாத்தினதுன்னு சாஞ்சி கேட்க, எனக்கும் தெரியல, சரி முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்றான் லூஃபி. அதன்படி பாய்மரங்களை விரிச்சு அங்கிருந்து கிளம்புறாங்க. இத தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்த டிராகன், நீ கடற்கொள்ளையன் ஆகணும்னு ஆசைப்பட்டியா? எனக்கு சந்தோஷம் தானே சொல்றாரு. அப்போ பின்னாடி சபோ வந்து நிக்கிறாப்ல. இவரு லூஃபி கூட பிறக்காத அண்ணன். இவரோட கதையும் போக போக தான் வரும். சரி, இப்ப இருக்க கதைக்கு வருவோம். ஜோரோ கூட சண்டையில தோத்துட்டோமேனு வருத்தப்பட்ட டஷிகி பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ் ஆல் சண்டே வந்து அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்து, உன்னோட மன வருத்தத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது, உன்னோட திறமையை மெருகேத்தி வெறித்தனமா சண்டை போடணும்னு ஆசைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஸ்மோக்கர் அந்த பாருக்கு வந்து ஒரு பெக்க போட்டு, இங்கதான் கோல்டி ராஜர் எப்பவுமே சரக்கு அடிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல அவரோட மரண தண்டனைய நான் நேர்ல நின்று வேடிக்கை பார்த்திருக்கேன். அந்த மனுஷன் சாவுக்கு பயப்படாம சிரிச்சா மாதிரியே தான் இப்ப லூஃபியும் சிரிச்சான். அவரை போல இன்னொரு ராஜர் உருவாக கூடாதுன்ற எண்ணத்தோட தான் நான் மெரெயின்ல சேர்ந்தேன். அதனால கிராண்ட் லைனுக்கு போற லூஃபியை நாம தேடி பிடிச்சாகணும்னு சொல்றாரு ஸ்மோக்கர். அதை கேட்டு டஷிகியும் சந்தோஷப்படுறா. ஆனா மிஸ் ஆல் சண்டே கொடுத்த விசிட்டிங் கார்டை மறைச்சு வச்சிடுறா. இது இப்படி இருக்க பார்த்தலோமியோ லூஃபியோட வாண்டட் போஸ்டரை பார்த்து அவன் சொன்ன கனவு லட்சியத்தை யோசிச்சு பார்த்து கடற்கொள்ளையன் ஆகணும்னு முடிவு பண்றான். அதே சமயம் லாக் டவுன்ல இருந்து கிளம்பின லூஃபி கேங்கு கிராண்ட் லைனுக்கு நுழையிற பாதையான ரிவர்ஸ் மவுண்டனுக்கு வந்து சேர்றாங்க. அதை பார்த்த லூஃபி, நம்ம சாகச பயணத்துல எந்த ஒரு தடை வந்தாலும் அதை உடச்சி நகர்த்திட்டு போக வேண்டியதுதான். மக்களே, நம்ம கப்பலை இந்த மலை மேல ஏத்துங்கன்னு கத்துறதோட எபிசோடு முடியுது. இதுல பார்த்தலோமியோ, சபோ இவங்கெல்லாம் அனிமே எபிசோட்ஸ்ல வந்ததே இல்லை. ஆனா அதை பக்காவா ரெஃபரன்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.